ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2025 ஆரம்பிக்கிற அன்னைக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இல்லை. எல்லா வருஷமும் மாதிரியே போயிடணுண்டா அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் 2 எக்ஸ்ட்ரீமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. அதில் ஒன்று, இதோ இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா இந்த மனுஷி, எங்கள் அம்மிச்சி. அவங்கள நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு கனவுல கூட நினச்சே பார்க்கல. நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அம்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஆனால் அவங்க இல்லை அப்படிங்கிற நியூஸ் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. எங்கள் அம்மிச்சிக்கு 3 பேத்தி, ஒரு பேரன். அதில் நான் தான் முதல் பேத்தி. அதுக்கப்புறம் என் தம்பி, அதுக்கப்புறம் என் மாமாவுக்கு 2 பொண்ணுங்க. அந்த கடைசி நிமிஷத்தில் நான் அவங்களோட அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா கூட அதை கடந்து நான் வந்திருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதில் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நான் போயிட்டு வரேன் அம்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். அவங்க நல்லபடியாக போயிட்டு வா, பசங்களை நல்லா பார்த்துக்கோ, நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி தான் வழி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இந்த தடவை நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். அவங்க என்கிட்ட, ஏன் மேனு, உன் தம்பி நிச்சயதார்த்தத்துக்கே உன்னால் வர முடியாமல் போயிடுச்சு, கல்யாணத்துக்கு தான் வந்தீங்க, நாளைக்கெல்லாம் இந்த அம்மிச்சிக்கு ஏதாவது ஒன்றுன்னு உனக்கு ஃபோன் வருதுன்னா நீ உடனே கிளம்பி வர முடியாதுல்ல, அப்படி ஒரு தூரத்தில் இருக்கீங்கள்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவே தாங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. மேபி நான் அந்த வீட்டுக்கு திரும்ப போயிட்டு அவங்க இல்லை அப்படிங்கிற ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ தான் இதிலிருந்து வெளியில் வருவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு வீடியோ காலில் அவங்கக்கிட்ட பேசினா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த வீடியோஸ், அவங்களோட எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸ் தான் எனக்கு மெமரிஸ். இதோ இங்கே நிற்கிறாரு பாருங்கள் எங்கள் மாமா, இவர் தான் எங்கள் தாய் மாமா. எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் மாமாவும் சரி, செம்ம போல்டான ஆட்கள். அவங்க ஒரே மாதிரி ஆட்டிடியூட் இந்த ஒரு விஷயத்தில் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மிச்சி இறந்த அன்னைக்கு 2 பேரோட டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியை நாங்கள் பார்த்தோம். அந்த அளவுக்கு 2 பேருமே உடஞ்சி போயிட்டாங்க. கலகலப்பாக இருந்த வீடு அவங்க ஒரே ஒரு ஆள் இல்லை, அப்படியே தலைகீழாக மாறின மாதிரி ஒரு ஃபீல். இது ஒரு சோகமான எக்ஸ்ட்ரீம்னா, சந்தோஷமான எக்ஸ்ட்ரீம் என்னோட சிஸ்டர் இன்லா நவி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் அத்தையாக போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் பாருங்கள், அந்த மொமெண்ட்டோட சந்தோஷத்துக்கு ஈடுனா வேறு எதுவுமே இல்லை. இந்த புது வருஷத்தில் ஒரு அத்தையாக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குட்டி தங்கத்தை பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாரோட லைஃப்லேயுமே எல்லாருக்கும் அவங்கவுங்க கஷ்டம்தான் பெருசு, அவங்கவுங்க சந்தோஷம்தான் பெருசு. யாரோட லைஃப்பையும் யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சூப்பராக இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அவங்கவுங்க என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரோட லைஃப்மே 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறோங்கிறதுல தான் இருக்குது. இந்த புது வருஷம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே சூப்பரான வருஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர்.